செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் சரியாக 3 தினங்கள் இருக்குது உங்களுக்கான ரிசல்ட்ஸ்க்கு. 11th பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் அதிர்ச்சி தகவல் இருக்குன்னு சொல்லலாம்ப்பா. ஏன்னா 10th வேறு மாதிரி 12th வேறு மாதிரி பேப்பர் கரெக்ஷன் திருத்திருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. அண்ட் 11th பார்த்திங்கன்னா சில பல மாற்றங்கள்லாம் வரப்போகுது. ஏன்னா 11th பொறுத்த வரைக்கும் அவ்வளோக்கும் ஸ்ட்ரிக்ட் இல்லை இல்லையா, எப்படி சொல்கிறது. இப்போ 10th எடுத்திங்கன்னா அது பப்ளிக் எக்ஸாம் மார்க் பண்ணால் ரொம்ப வேலிடு. அடுத்து 11th 12th அண்டு எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் 10th பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப வேலிடு. அதே போல் தான் 12th பண்ணால் காலேஜ் எக்ஸாமுக்கு ரொம்ப வேலிடு. பட் 11th பண்ணால் அந்தளவுக்கு வேலிட் கிடையாதுனால பண்ணால் பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப லிபராக கரெக்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா. உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்ஸ் நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமாக வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஒரு 600க்கு 400 பஸ் 500 பஸ் எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக அதிகமாக கூட வரலாம், கம்மியாக வரலாம், எப்படி வேணால் வரலாம், சொல்ல முடியாது. ஸோ உங்கள் பப்ளிக் எக்ஸாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிவிடுங்கப்பா. உங்களுக்கு ஷார்ப்பாக May 14 அன்றைக்கி உங்களுக்கு 9:30க்கு ரிசல்ட் வெளியாயிருப்பா. ஓகேங்களா, 10th-க்கும் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் ஒரு 2 minutes லேட் பண்ணாங்க. ரிசல்ட் வெளியாயிருக்கு 9:30ன்னு சொன்னாங்க. பட் 9:32 ரிசல்ட் சம்திங் வெளியாச்சுன்னு நினைக்கிறேன். 12th வேணால் சரியாக அதே டைமில் ரிலீஸ் பண்ணாங்க. 11th-க்கும் சேம் அதே போல் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் எல்லாமே டான்டான பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக 11th-க்கும் May 14 அன்றைக்கி டைமிங் இன்னும் சொல்லலப்பா. ஆஃபீஸில் டைமிங் இன்னும் வெளியே வரல. கண்டிப்பாக 9:30 இல்லை 10 o'clock அதுக்குள்ள தான் டைமிங் இருக்கும்ப்பா. ஸோ கண்டிப்பாக வந்த உடனே நம்மளுடைய சேனல்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக நேர லைவ் இருக்கும்ப்பா. ஸோ நிறைய பேர் லைவ் கேட்டுருந்தீங்க. கண்டிப்பாக 10th வேணால் நம்ம லைவ் சரியாக போட முடியல, நான் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டோம். பட் 11th-க்கு ஷார்ப்பாக ஒரு 8 o'clock ஆரம்பிச்சு ஒரு 11 o'clock 12 o'clock வரைக்கும் லைவ் இருக்கும்ப்பா. ஸோ டோன்ட் வரி. ஓகேங்களா, அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா ப்ரோ 11th பொறுத்த வரைக்கும்? ஏன்னா 11th தமிழில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் தப்பாக கேட்டிருந்தாங்க. அதே போல் இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் மேக்ஸ் இதெல்லாம் கிரேஸ் மார்க்ஸ் ஒன்றுக்காச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிரேஸ் மார்க்ஸ் கூட இது வரைக்கும் கொடுக்கலப்பா. 11th பொறுத்த வரைக்கும் 12th கொடுத்துருக்காங்க அண்ட் 10th-க்கும் கொடுத்துருக்காங்க. பட் 11th பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேஸ் மார்க்ஸ் கூட கொடுக்கலப்பா. கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருந்தால் மட்டும் தான் மார்க், மற்றபடி எதுவுமே மார்க் கிடையாது. போனஸ் மார்க்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. ஓகேங்களா, பட் கொடுக்க வேண்டியது தான், பட் அதுக்கே கொடுக்கல. 12th பொறுத்த வரைக்கும் 12th மேக்ஸ்க்குலாம் எவ்வளோ பெரிய கிரேஸ் மார்க்ஸ் இருந்துச்சு, அதுக்கு ஒரு மார்க் கூட கொடுக்கல. கிரேஸ் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் இல்லைன்ட்டாங்க. பட் 11th பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க்ஸ் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் கிரேஸ் மார்க்ஸே கொடுக்கல. பட் இருந்தாலும் கிரேஸ் மார்க்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருமே நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க. பட் டோன்ட் வரி, விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட்ப்பா. உங்களுக்கு May 14 இன்னும் சரியாக 3 தினங்கள் தான் இருக்குது. நீங்கள் 11, 12, 13 அவ்வளோ 2 நாள் தான் இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்துருப்பா. ரிசல்ட்டை வச்சு யாரும் பயப்படாதீங்க. ஓகேங்களா, நான் 11th மார்க் தான் அவ்வளோக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சொந்தக்காரங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க, வீட்டில் திட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்க்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும் தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அவ்வளோதான்ப்பா. ஸோ வேறு எதுவும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பயம் பதட்டம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அந்த பயத்தை நான் போக ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு டவுட்ஸோ சந்தேகங்கள் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக அந்த டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா, ஓகே செல்லக்குட்டி. ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். நம்முடைய கௌதம் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தெரியப்படுத்துங்கப்பா. ஸோ 11th டிஃப்ரெண்டாக தெரிஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக மார்க் தான் வரப்போகுது. இந்த சேனலில் சொல்லியிருக்காங்க போய் பாடுறா லைவ் பண்ணால் ரிசல்ட் அன்றைக்கி லைவ் இருக்குது. ஸோ லைவுக்கு வந்துடுறான்னு சொல்லி ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ தான் ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.